الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله طيبين الطاهرين وأصحابه الهادين المهديين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وسعادة وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله خذ بيدي قد لاقت حيلتي قلت حيلتي أنت وسيلتي أدركني يا رسول الله أدركني يا رسول الله أدركني يا رسول الله சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்களான பரிசுத்த அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹுங்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுவின் ஸலாத்தும் ஸலாமும் என்று வேண்டியவனாய் குறிப்பாக மேனிலை கண்ட யானி குத்துபுல் கத்தாப் பேரான பேர் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் குத்துபுல் மஜீதி ஃபர்துல் வஹீத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் பாதிஷா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் நமது ஆத்மீக வழிகாட்டிகளான நமது ஷேகுமார்கள், அவுலியாக்கள், உஸ்தாதுமார்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று வேண்டி அத்தனை பேருடைய நல்லாசையை பெற்றவனாக புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் அல்லாஹ்வின் இல்லத்திலே வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவாலும் ரசூலாலும் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்கும்படி, விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்த்து நடக்கும்படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய நாட்காட்டியின் மிக முக்கியமான புனிதமான 4 மாதங்களில் ஒன்றாக துல்காதா மாதம் திகழ்கிறது. புனித ஹஜ் பயணத்திற்கான ஆரம்பமாக அமையும் இம்மாதத்தின் சிறப்புகள் மற்றும் இம்மாதத்திலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றிய சில விடயங்களை இன்றைய பிரசங்கமாக நான் உங்களுக்கு நிகழ்த்த உள்ளேன். அந்த அடிப்படையில் துல்காதா மாதம் என்பது இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின் 11ஆம் மாதமாகும். இது ஷவ்வால் மாதத்தை அடுத்து வரக்கூடிய மாதம். துல்காதா மாதம் அல் குர்ஆனில் புனிதப்படுத்தப்பட்ட அஷ்ஹுருல் ஹுரும் என்று அல்லாஹ்வால் கூறப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்னா இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே வானங்கள் பூமிகளையும் படைத்த நாட்களிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 என அல்லாஹ் கூறி மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவைகளில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு வருடத்தின் மாதங்கள் 12 என கூறி மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எந்த வார்த்தை கொண்டு இந்த 4 மாதங்களை கண்ணியமான மாதங்கள் என்று கூறி இருக்கின்றானோ அதே வார்த்தை கொண்டு அதே வார்த்தையை உபயோகித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமானவை என்று கூறி ஸலாசத்துல் முத்தவாலியாத் அவற்றில் 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியவைகள் என்று சொல்லி ஸுல்காதா, ஸுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று 3 தொடர் மாதங்களுடைய பெயரையும் சொல்லி தனித்து வரக்கூடிய ரஜப மாதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 12 மாதங்களில் 4 மாதங்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து தருகிறார்கள். மேலும் துல்காதா மாதம் என்பது அஷ்ஹுருல் ஹஜ் என்று ஹஜ்ஜுடைய மாதங்கள் என பெயர் வரப்பட்டுள்ள 3 மாதங்களில் ஒன்றாக இந்த துல்காதா மாதம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத்.
ஹஜ் என்பது அறியப்பட்ட குறிப்பிடப்பட்ட சில மாதங்களே ஆகும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அறியப்பட்ட சில மாதங்கள் என்றால் அது ஷவ்வால் மாதத்தையும் துல்காதா மாதத்தையும் துல்ஹிஜ்ஜா மாதத்தையும் தான் குறிக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் அறியப்பட்ட மாதங்கள் என்பதற்கு எங்களுக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். அந்த 3 மாதங்களையும் கூறி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கள் தயாராகும் மாதங்களில் இதுவும் ஒன்று. ஈருலக நட்பேறுகளை பெற்றுத்தரும் புனித பயணம் என்கிற மனோநிலையை இம்மாதத்திலிருந்து ஒரு முஃமினுக்கு தொடங்கி விடுகிறது. இஸ்லாமிய மாதங்களில் துல்ஹஜ் மற்றும் ரமலான் ஆகிய இரண்டுமே ஒரு மனிதனின் ஆத்மார்த்தமான உயர்வுக்கு மிக உச்சகட்டமான காலங்களாகும். ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன் ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களை ஒரு பயிற்சி காலமாக தயார்படுத்தலுக்குரிய காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தி வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதே போல புனித துல்ஹஜ் மாதத்தை அடைவதற்கு அதற்கு முன்னைய மாதங்களான ஷவ்வால் மற்றும் துல்காதா மாதங்களை ஒரு தயாரிப்பு காலமாக அல்லாஹ் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். ஆக அஷ்ஹுருல் ஹஜ் என்ற 3 மாதங்களில் ஷவ்வால் மாதத்தை ஆன்மாவை தயார்படுத்தி, துல்காதா மாதத்தில் நம் ஆன்மாவை உலக தொடர்புகளில் இருந்து துண்டித்து, துல்ஹஜ் மாதத்தில் இறைவனை சென்றடைவதற்குமாகவே இம்மாதங்களை நாம் உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை, இதயங்களை, நிலைப்பாடுகளை நம்மில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஈமான் உடைய ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் என்பது இடையறாத திக்ர் மற்றும் தியானம் மூலம் இறைவனை தரிசிக்க தன்னை தயாராக்கிக் கொண்டு தன்னை தகுதியாக்கிக் கொள்கின்ற மாதமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று மனிதர்கள் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இந்த மாதத்தை ஒரு ஆத்மார்த்தமாக ரீசார்ஜ் செய்யும் மாதமாக பார்க்க தவறிவிடுகிறார்கள். தேவையற்ற சண்டை சச்சரவுகள், சமூக ஊடக வலைதளம் மூலமான விவாதங்கள் போன்றவற்றிலிருந்து ஒதுங்கி மன அமைதியை பேணுவதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்பதனை உணர தவறிவிடுகிறார்கள் மனிதர்கள். உலக போட்டிகளில் இருந்து சிறிது அமர்ந்து விலகி நம் உள்ளத்தோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற மாதமாக இந்த மாதத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துல்காதா மாதத்திற்கென்று ஒரு முக்கிய சிறப்பம்சங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துரைக்கின்றேன், அவதானித்துக் கொள்ளுங்கள். அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மூத்த புதல்வி அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மாதம் இந்த மாதத்தில் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி அன்னை ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பயணத்தை, இந்த மாதத்தில் பயணம் செய்த அந்த ஹிஜ்ரத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மாதத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்வாக எடுத்துரைக்கிறார்கள் என்று தெரியுமா? கூறுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் மற்ற சஹாபாக்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்பொழுது பெருமானாரின் புதல்வி ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் மக்காவிலே தங்கி விடுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸ் இப்னு ரபியா என்பவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானாருடன் ஹிஜ்ரத் செல்வதற்கு தன் மனைவியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மகளார் ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுமதிக்கவில்லை என்ற காரணத்தினால் ஸைனப் நாயகி அவர்கள் மக்காவிலேயே தங்கி இருந்து விடுகிறார்கள். இதில் 2ஆம் ஆண்டு பத்ர் போரில் அபுல் ஆஸ் என்பவர் முஸ்லிம்களால் சஹாபாக்களால் கைதியாக பிடிபடுகிறார். அவரை விடுவிப்பதற்காக நபிகளாரின் புதல்வி ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பணயமாக பணத்தையும் தங்க ஆபரணங்களையும் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சமூகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதில் ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களின் திருமணத்தின் போது அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் வழங்கி வைக்கப்பட்ட ஒரு மாலையும் இருக்கிறது. அந்த மாலையை கண்டதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கண்கலங்கி விடுகிறார்கள். ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய கணவரை விடுதலை செய்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை இடுகிறார்கள். அதற்கு பதிலாக எனது மகளார் ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை அபுல் ஆஸிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இட்டு ஒரு நிபந்தனையாக இட்டு அந்த அபுல் ஆஸை பெருமானார் அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். அபுல் ஆஸுமோ மக்காவுக்கு திரும்பியதும் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை ஒட்டகையில் மேல் ஏற்றி மதீனாவுக்கு வழி அனுப்புவதை குறைஷிகள் நோட்டமிட்டு மக்கா எல்லையை விட்டு வெளியேறிய பொழுது அவர்களை பின்தொடர்ந்து வந்து
ஜைனபி நாயகனுடைய ஒட்டகையை தடுத்து ஹப்பால் இப்னுல் அஸ்வத் என்பவன் நபிகளார் அவர்களுடைய மகளார் ஜைனபு நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய ஒட்டகையின் வயிற்றிலே குத்த ஒட்டகை வலுவிழந்து கீழே விழுகிறது. அதில் ஏற்படுகின்ற பாதிப்பின் மூலமாக அன்னை ஜைனபு நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கருவுற்றிருந்த சமயம் ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுந்த பொழுது அந்த அதிர்ச்சியில் அவர்களுக்கு உடல் சிதைவு ஏற்படுகிறது. கடுமையான காயங்களுக்கு மத்தியில் அவர்கள் மதீனாவை வந்தடைந்து அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த அந்த தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான அந்த சந்திப்பு இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு வரலாறாக கணிக்கப்படுகிறது. சில காலத்திற்கு பிறகு மகளாரின் கணவர் அபுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளையும் அபுல் ஆஸையும் சேர்ந்து வாழ வைக்கிறார்கள். நபிகளாரின் மகளார் ஜைனபு நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது அடைந்த காயத்தின் உடல்நிலை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்பினாலேயே அவர்கள் ஹிஜ்ரி 8 வஃபாத்தாகி விடுகிறார்கள். இந்த தியாக பயணம் இஸ்லாத்திற்காக ஒரு பெண்மணி தன் குடும்பம் சுகபோகம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை எப்படி அர்ப்பணித்தார்கள் என்பதற்கு மாபெரும் சான்று என்பதனாலேயே பெருமானாரின் மகளார் அன்னை ஜைனபு நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய இந்த ஹிஜ்ரத் பயணம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் தியாகம் நிறைந்த நிகழ்வாக இஸ்லாத்திலே கணிக்கப்படுகிறது என்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகரமான நிகழ்வு நிகழ்ந்த மாதம் இந்த துல்காதா மாதத்திலே. நமக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் குறைஷி காபிர்களுக்கு மத்தியில் நிகழ்ந்த ஒரு உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ராஜதந்திர வெற்றியாகும். அந்த நிகழ்வை சுருக்கமாக பார்த்தால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 1400 தோழர்களுடன் உம்ரா செல்வதற்காக மக்கா நோக்கி செல்கிறார்கள். ஆனால் குறைஷிகள் பெருமானாரையும் சஹாபாக்களையும் வழியிலே இடைமறித்து விடுகிறார்கள். ஹுதைபியா என்ற இடத்திலே வைத்து அங்கு நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் உருவானதே இந்த ஒப்பந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த ஒப்பந்தத்தை குறைஷிகளிடம் ஏற்படுத்திய பொழுது ஆரம்ப காலத்தில் இந்த நிபந்தனைகள் முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவாக தோன்றினாலும் நீண்ட கால அடிப்படையில் அது மிக பெரும் வெற்றியாகவே அமைந்தது. ஆக பிற்காலத்தில் ஒரு மாபெரும் வெற்றி இலக்கை அடைவதற்காக அதில் முதற்கட்டமாக வரும் சில விட்டுக் கொடுத்தல்களை சில சந்தர்ப்பங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதன் மூலமாக எங்களுக்கு வலியுறுத்தி பிற்காலத்தில் குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை மீறியதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் சிந்தாமல் மக்காவை கைப்பற்றுவதற்கு காரணமாக அமைந்தது. இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வெற்றியை அல்லாஹ் கூறுகிறான். இந்த நிகழ்வு நிகழ்ந்தது இந்த துல்காதா மாதத்திலே. நம் அனைவருக்கும் தெரியும், பைஅத்துர் ரிதுவான் என்கின்ற உறுதி பிரமாணம் நிகழ்ந்த அந்த வரலாறு. பைஅத்துர் ரிதுவான் என்பது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சற்று முன்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுடன் அந்நேரத்தில் இருந்த 1400 சஹாபா பெருமக்களும் செய்த உன்னதமான ஒரு மரண உறுதிமொழியாகும். ஹுதைபியா எனும் இடத்திலே பேச்சுவார்த்தைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு வதந்தி பரவுகிறது. அந்த வதந்தியை கேள்விட்ட சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிர்ச்சி அடைகிறார்கள். தனது தூதர் கொல்லப்பட்டதற்காக வேண்டி தான் பழிவாங்காமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று ஒரு மரத்தடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்து விடுகிறார்கள். அங்கு அவர்களுடன் இருந்த 1400 சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடன் நபிகளாருக்காக தங்களுடைய உயிர் இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் மரணிக்கும் வரை நபிகளாருக்காக போரிடுவோம் என்ற இரு கைகளை பிடித்து உறுதி பிரமாணம் மேற்கொண்ட அந்த நிகழ்வு, அந்த பைஅத்துர் ரிதுவான் என்கின்ற நிகழ்வு இந்த துல்கதா மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இذ யுபாயினுக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியில் உங்களிடம் உறுதிமொழி எடுத்த அந்த சஹாபாக்களை, அந்த இறை விசுவாசர்களை, முஃமின்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டு விட்டான் என்று அல்லாஹ் கூறிய அந்த சஹாபாக்களை இந்த உறுதிமொழி குறைஷிகளிடத்தில் செய்த அந்த உறுதிமொழி குறைஷிகளிடத்தில் வந்தடைகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறைஷிகள் சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். சிறைப்பிடித்து வைத்திருந்த அந்த உஸ்மான் நாயகத்தை
குறைஷிகள் விடுவிக்கிறார்கள். சமாதான பேச்சுக்கு முன்வந்து இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடன் ஒரு சமாதான பேச்சுக்கு முன்வந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள். இதுவே ஹுதைபியா ஒப்பந்தமாக ஏற்பாடாக காரணமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு நிகழ்ந்தது இந்த துல்காதா மாதத்திலே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தனது வாழ்நாளில் எத்தனை உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தனது வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த 4 உம்ராக்களில் 3 உம்ராக்களை இந்த துல்காதா மாதத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்த துல்காதா மாதத்தின் சிறப்பை மென்மேலும் ஒரு படி உயர்த்தி வைக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உம்முல் முஃமினீன் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிற அந்த நிகழ்வு நிகழ்ந்தது இந்த துல்காதா மாதத்திலே. உம்முல் முஃமினீன் மைமுனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியர்களில் முதன்மையானவர்களாக திருமணம் செய்து கொண்டார்களோ அதுபோன்று உம்முல் முஃமினீன் மைமுனா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியானவர்களாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்திற்கும் அந்த காலத்திற்கு குறைஷிகளுக்கும் ஏற்பட்ட ஒரு திருப்புமுனையாகவும் ஒரு நம்பகமான குறைஷிகளிடத்தில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் மைமுனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கைம்பெண்ணாக இருந்தார்கள். மைமுனா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பெரும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். மைமுனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவின் பல செல்வாக்கு மிக்க கோத்திரங்களின் உறவினர்களாக இருந்த காரணத்தினால் அந்த மைமுனா நாயகியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த அந்த காரணத்தினால் குறைஷிகளுடைய இதயங்கள் மென்மையாகி அந்த குறைஷிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக ஒரு பாடமாக மிக இலகுவானதாக அமைந்தது என்கின்ற காரணத்தை கூறி மைமுனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணம் இந்த துல்காதா மாதத்தில் நிகழ்ந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் வாழ்விலே அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ் செய்வதற்காக தான் பயணம் வெளிச்சென்ற மாதமாக இந்த துல்காதா மாதமே அமைகிறது என்கின்ற வரலாற்றை சொல்கின்ற பொழுது இந்த துல்காதா மாதத்தினுடைய சிறப்புகள் நமக்கு மென்மேலும் நம்முடைய இதயத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறது. அத்தோடு மாத்திரமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடன் பேசக்கூடிய ஒரு அடியாராக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வபாதுனா மூசா 30 லைலத்தன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் 30 இரவுகளை நாங்கள் வாக்களித்தோம். அவர்களுக்கு இன்னும் 10 இரவுகளை கொண்டு நாங்கள் அதை பூர்த்தி செய்தோம். இவ்வாறு அவர்களுடைய இறைவனை சந்திக்கின்ற அந்த இரவு 40 இரவுகளாக மாறியது, பரிபூர்ணம் அடைந்தது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஆக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 இரவுகளை கொண்டு வாக்களித்த ஆன்மீக பயிற்சி அளித்த அந்த இரவுகள் என்று எந்த இரவுகள் என்று பார்த்தால் இந்த துல்காதா மாதத்தினுடைய 30 இரவுகளையே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆன்மீக பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கி இருக்கிறான் என்ற இந்த விளக்கத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆயத்தின் விளக்கமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை பெறுவதற்கு முன்னால் இந்த துல்காதா மாதம் 30 நோன்பு நோற்றார்கள். இந்த உலக விவகாரங்களில் இருந்து விடுபட்டு இறை சிந்தனையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள், தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த துல்காதா மாதம் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாபெரும் வேதத்தை பெறுவதற்கு, இறைவனுடன் உரையாடும் கலீமுல்லாஹ் என்ற அந்தஸ்தை பெறுவதற்காகவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் இந்த மாதம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இந்த 30 நாட்களில் அமைதியையும் ஆன்மீக பயிற்சிகளையும் மேற்கொண்டார்களோ அதுபோல நாமும் சண்டை சச்சரவுகள், வீண் விவாதங்கள், அநீதிகள், பாவங்களில் இருந்து விலகி நம் உள்ளங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன்.
ஆத்மீக ஞானிகள், இமாம்கள், சூஃபியாக்கள் இந்த மாதத்திற்கு உள்ளம் சார்ந்த முக்கியத்துவத்தை வழங்குகிறார்கள். அவர்கள் இம்மாதத்தை தனிமையின் மாதம் என்று அழைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்வதற்கு முன் மேற்கொண்ட 30 நாள் ஆன்மீக பயிற்சியை முன்னுதாரணமாக கொண்டு ஒரு மனிதன் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்த இம்மாதம் மிகச் சிறந்தது என்று இமாம்கள், ஆத்மீக ஞானிகள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். புற உலக போராட்டங்களில் இருந்து அமர்ந்து விலகி அக உலக பயணத்தை தொடங்குவதையே சூஃபியாக்கள் எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால் இம்மாதத்தை எந்த அளவுக்கு மிக உன்னதமாக, கண்ணியமாக, பக்குவமானதாக இறைநேச செல்வர்கள், நம்முடைய இமாம்கள் இந்த மாதத்தை கவனித்திருக்கிறார்கள், பாவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக புனிதமான மாதம் என்பதால் அதில் செய்யப்படும் நன்மைகளுக்கு கூலிகள் அதிகம். அதனாலே தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுதல், திக்ர்கள், ஸலவாத்துக்கள் போன்ற நன்மைகளை இடைவிடாது தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வரக்கூடிய வழிமுறைகளை இந்த துல்காதா மாதத்தில் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தில் இருந்த நம்முடைய நடைமுறைகளில் ஒன்றாக, வழிமுறைகளில் ஒன்றாக, பழக்க வழக்கங்களில் ஒன்றாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன் என்பது மாத்திரமல்லாமல், எப்படி நன்மைகளுக்கு இந்த மாதத்தில் கூலிகள் அதிகமோ அதே போன்று இந்த மாதங்களில், இந்த காலங்களில் செய்கின்ற பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிக இரட்டிப்பானதாக தண்டனை வழங்கப்படும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு கூறுகிறான். எவ்வாறு தெரியுமா? ஃபலா தظلموا ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹ் தஆலா தொடராக கூறுகிறான். இந்த மாதங்களில், இந்த அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களை எச்சரிக்கிறான். நீங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான் என்றால், சாதாரண நாட்களில் செய்யப்படும் பாவம் ஒரு சுமையாக இருந்தால் இந்த மாதங்களில் செய்யப்படுகின்ற பாவம் மழை போன்ற சுமையாக கருதப்படுகிறது. இதற்கு காரணம் அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவதுடன் அவன் கண்ணியப்படுத்திய ஒரு காலத்தின் புனிதத்தையும் சேர்த்து மீறுவதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபலா தமரினு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும் என்கின்ற இந்த குர்ஆன் வசனத்திற்கு இமாமுனா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை கூறுகிறார்கள். இமாம்கள் எங்களுக்கு தஃசீரிலே அந்த இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லி தருகின்ற பொழுது, இன்ன ظுல்ம ஃபில் அஷ்ஹுரில் ஹுருமி அஅஸமு ஹதீஅத்தன் வ விஸ்ரா மினல் ظுல்மி ஃபீமா சிபாஹா வ இன் கான ظுல்மு அலா குல்லி ஹாலின் அதீமா. எல்லா காலங்களிலும் பாவங்கள் செய்வது மிக தண்டனைக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும், இந்த அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதங்களில் ஒரு பாவம் செய்வது என்பது, ஒரு தீமை செய்வது என்பது, நமக்கு நாமே அநியாயங்கள் செய்து கொள்வது என்பதும், பிறருக்கு அநீதி இழைப்பது என்பதும் மிக பெரும் தண்டனைக்குரிய விடயமாகும் என்று இமாமுனா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற இந்த விளக்கத்தை தஃசீருடைய உலமாக்கள் அவருடைய கிரணங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இமாமுனா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினானோ, மகத்துவப்படுத்தினானோ அவற்றை நீங்களும் மகத்துவப்படுத்துங்கள். ஏனென்றால் ஃபைன்னமா துஅல்லமுல் உமூரு பிமா அல்லமஹு அல்லாஹு பிஹி இன்த அஹ்லில் ஃபஹ்மி வ அஹ்லில் அக்லி. அறிவுடையோரிடமும் புத்தியுடையோரிடமும் ஒரு விடயம் மகத்துவமானதாக கருதப்படுகிறது என்றால், அல்லாஹ் எதை மகத்துவப்படுத்தினானோ, புனிதம் என்று உறுதிப்படுத்தினானோ அவற்றை கொண்டுதான் அந்த அறிவுடையோரும் புத்தியுடையோரும் அவற்றை கண்ணியப்படுத்துவார்கள் என்கின்ற விடயத்தை இமாமுனா கதாதா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அல்லாஹ் எதனை கண்ணியப்படுத்தினானோ அதை கண்ணியப்படுத்துவது ஒரு முஃமினின் அறிவுக்கும் அவனிடம் இருக்கின்ற ஈமானின் அடையாளமும் ஆகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த துல்காதா மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்துவோம். அநீதிகளில் இருந்து, தீய காரியங்களில் இருந்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் சட்டத்தை அந்த நாட்டின் வீதியில் வைத்து மீறுவதை விட அந்த நாட்டின் பாராளுமன்றத்திற்குள்ளோ அல்லது நீதிமன்றத்திற்குள்ளோ வைத்து மீறுவது எப்படி அதிகப்படியான தண்டனைக்குரியதோ, ஒரு பொது இடத்தில் செய்கின்ற தவறை விட ஒரு மஸ்ஜிதுக்குள் அமர்ந்து கொண்டோ செய்கின்ற தவறு எப்படி பாரதூரமானதோ, அதுபோல பூமியின் எல்லா இடங்களும் நேரங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்றாலும் அவன் புனிதமானது என முத்திரை குத்திய நேரங்களிலும், முத்திரை குத்திய மாதங்களிலும், இடங்களிலும் வரம்பு மீறுவது என்பது மிக பெரும் பாரதூரமான செயலாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே,
துல்காதா மாதம் என்பது வெறுமனே சுற்றுலாக்கள் செல்வதற்கும் வீணான பயணங்கள் செல்வதற்கும் ஓய்வெடுப்பதற்குமான மாதம் அல்ல. மாறாக நம் நாவை, நம்முடைய எண்ணங்களை மிக கவனமாக பேணி இதயங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய மாதம். இமாமனா கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எச்சரிப்பது போல இந்த மாதங்களில் இழைக்கும் ஒரு சிறு அநீதி என்பது பெரும் சுமையாக மாறிவிடக்கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்புனித காலத்தில் பாவங்களில் இருந்து விலகி நன்மைகளை நாம் சேமிக்கின்ற காரியங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான துஆக்களை, பிரார்த்தனைகளை கற்றுத் தருகிறான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே பாவம் இழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், உன்னை அன்றி எங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை இறைவா என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியப்படுத்தி இந்த துஆவை எங்களுக்கு கற்றுத் தருகிறான். பாவமே இல்லாத நபிமார்கள் கூட தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தியவர்களாக அல்லாஹ்விடத்திலே தான் ஒரு பாவி என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் சந்நிதியில் வெளிப்படுத்திய நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று நபியுல்லாஹி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து இறைவா, உன்னை தவிர வணங்கக்கூடிய இறைவன் யாரும் இல்லை, சுப்ஹானக நீயே பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நானே அநியாயக்காரர்கள் ஒருவன், எனக்கு நானே பாவம் அளித்துக் கொண்டேன் என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அந்த பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள் என்றால், நாம் இந்த காலங்களில் நம்முடைய செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்டு நம்முடைய இதயங்கள் பரிசுத்தமானவர்களாக, பாவங்களை விட்டு பரிசுத்தமானவர்களாக இந்த காலங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது நாம் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த துல்காதா மாதம் என்பது வெறும் ஒரு கால இடைவெளி அல்ல, அது அல்லாஹ் நமக்காக தேர்ந்து வைத்திருக்கின்ற நன்மைகளின் வாசல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக காரியங்களில் நாம் நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதிலும் சொர்க்கத்தை நோக்கிய பயணங்களிலும் அந்த நிதானத்தை நாம் கடைபிடிக்க கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் நம்மில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அந்த சிறப்பான காரியங்களை நாங்கள் இந்த நேரத்தில் இருந்தே நாங்கள் நம்முடைய செயற்பாடுகளில் இருந்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அல்லாஹ் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற வெறுமனே காது ரீதியாக கேட்டுக்கொண்டு கடந்து விடாமல், இந்த நேரத்தை கழித்து விடாமல், இந்த நேரத்தில் இருந்து இந்த நிமிடத்தில் இருந்து என் வாழ்வில் ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, அதை நான் அதிகப்படுத்துவேன், புதிதாக நான் செய்து வருவேன் என்கின்ற இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நேரத்திலே குத்பா பிரசங்கம் நிகழ்த்தப்படுகின்ற இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் சுஜூதில் வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதி பிரமாணம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எப்படி ஹுதைபியா உடன்படிக்கை, எப்படி பைஅத் ரிதுவானி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் சந்நிதியில் மேற்கொண்டார்களோ அதே உடன்படிக்கையை நீங்களும் இந்த நேரத்திலிருந்து இந்த புனிதமான மாதங்களில் மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய எல்லா காலங்களிலும் நன்மையான காரியங்களை நான் தவறவிட மாட்டேன், ஒரு வக்து தொழுகையையும் நான் விட மாட்டேன், தீமையான பாவச் செயல்களில் இருந்து நான் விலகுவேன், தஹஜ்ஜுத் தொழுவேன், திக்ர்கள் ஸலவாத்துக்கள் ஓதுவேன், பாவங்களை நான் செய்ய மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், பீடி குடிக்க மாட்டேன், போதை வஸ்துக்களை நான் பாவிக்க மாட்டேன் என்பது போன்ற உடன்படிக்கைகளை அல்லாஹ்வோடு இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் சுஜூதில் வைத்து உடன்படிக்கை செய்துவிட்டு இந்த பள்ளி வாயிலை விட்டு நீங்கள் வெளியேறுவீர்களானால் அல்லாஹ் கூறிய அந்த அநியாயக்காரர்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த துல்காதா மாதத்தை சிறப்பாக்கி இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை ஹஜ் செய்யக்கூடிய மாதத்தை எங்களுக்கு அதற்கு ஒரு பயிற்சி பெறக்கூடிய காலமாக ஆக்கி தந்திருக்கின்ற இந்த காலங்களை நாம் உன்னதமான ஒரு காலமாக, ஒரு பயபக்தியுடைய ஒரு காலமாக, ஒரு பக்திக்குரிய காலமாக இந்த காலங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர துல்காதா மாதத்தை வெறும் நாட்காட்டியின் ஒரு பக்கமாக, ஒரு பாகமாக பார்த்துக் கொள்ளாமல் ஒரு ஆன்மீக பாடமாக கருத வேண்டும். ஷவ்வாலின் பெருநாள் கொண்டாட்டங்களுக்கும் துல்ஹஜ்ஜின் தியாகங்களுக்கும் இடையில் இருந்து நாங்கள் சிந்திக்கக்கூடிய இந்த மாதத்தை நாமே சீர் செய்யக்கூடிய ஒரு காலமாக, ஒரு அற்புத காலமாக இந்த காலங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கின்ற இன்றைய வலியுறுத்தல்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் 30 நாள் பயிற்சியை வைத்து நமது ஊரிலும் இந்த துல்காதா மாதத்தை திக்ர்கள், ஸலவாத்துக்கள், தான தர்மங்கள் போன்ற குர்ஆன் ஓதுதல்கள் போன்ற பயிற்சிகளை நாடகத்தின் மூலம் கொன்ற இந்த பயிற்சிகளை நமக்குள் நாமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்துடைய சிறப்பம்சங்களை நாம் தெரிந்து வைத்தால் போதாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சார்ந்தோருக்கும் இது போன்ற விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை வலியுறுத்தி, யா அல்லாஹ்
எங்களை இந்த துல்காதா மாதத்திலே புனிதத்தை பேணுபவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் நாவால் கரத்தால் எவருக்கும் அநீதி இழைக்காமல் எங்களை காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஆன்மீக பயிற்சியில் வழங்கினாயோ அந்த ஆன்மீக பயிற்சியை உடையவர்களாக பங்கு கொண்டவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த துல்காதா மாதத்திலே வழங்கிய அந்த பக்குவங்களையும் பயபக்தியையும் எங்கள் உள்ளங்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. ஹுதைபியா உடன்படிக்கையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த தெளிவான வெற்றியை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. எங்கள் வாழ்வின் சோதனைகளில் எங்களுக்கு வெற்றியை தந்தருள் புரிவாயாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மகத்தான மாதங்களுடைய சிறப்புகளை உணர்ந்து நன்மைகளை அதிகம் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.